உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த வருட கிரகங்கள் சொல்லும்போது ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு, கும்ப ராசியில ராகு பகவானும், சிம்ம ராசியில கேது பகவானும், குரு மிதுனத்துல ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு, அடுத்த ஒரு 5 மாதங்கள் கடகத்துல இருப்பாரு, அடுத்த ஒரு 3 மாதங்கள் சிம்மத்துல இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொடுக்குது. அஷ்டம சனி என்ன பண்ணும், 7.5 சனி என்ன பண்ணும், அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும், கண்டக சனி என்ன பண்ணும், லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார். அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன கெடுதலை கொடுக்க போகுது, என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களும் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார், ராகு கேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது, எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம், தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம், திருமண தடைகள் இருக்குது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு 60% பாசிட்டிவ் இருக்குது, ஒரு 40% நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா அந்த கும்பராசியில் ராகு பெருசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லா விஷயத்துலையும் நான் வெற்றி பெறணும்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது. அது எதுவுமே நடக்கலை சார், எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. அப்போ அந்த ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அதிகமான உழைப்புகளை போடணும். எங்கே சார் காலைல எந்திரிச்சு யாரையா பார்க்கணும்னு நினச்சாலே முடியல, யாருக்கா ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டுறாங்க, அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்க முடிய மாட்டேங்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த வருஷம் நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா வேவரிங்காக இல்லாமல் அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இந்த மாதம் இதை செய்ய போகிறேன், அடுத்த மாதம் இதை செய்ய போகிறேன், அடுத்த 6 மாதத்துக்குள்ளே செய்ய போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா நிறைய யோசிக்க வைப்பார். ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டே யோசிக்கிறதுலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகி, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களே என்ன ஆகிட்டுனா கடைசியாக கன்ஃபியூஸ் ஆகி எதையும் செய்யாமல் போயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக யோசிச்சிங்கன்னா வருமானம் வரும். முக்கியமாக தொழில் செய்கிறவங்க ஒரே டைமில் நம்ம சம்பாதிச்சிடணும், இந்த டைமே கடன் வாங்கி நம்ம பிரச்சனைலாம் தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. பண வரவுகள் வராமல் போயிடுமா சார்னா அப்படி கிடையாது. உங்கள் ராசியாதிபதியே 2ல் இருக்கனால கண்டிப்பாக பண வரவுகள் வரும், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நீங்களா தேவையெல்லாம் வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவீங்க, இங்கேயே இடத்துல லாக் பண்ணிடுவீங்க. கவனமாக இருந்தால் நல்லது. அது மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நெருக்கடி இருக்குமா சார்னா இருக்கும். சார் ஏற்கனவே நெருக்கடி தான் இருக்குது, இன்னும் அதிகமான நெருக்கடி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த நெருக்கடியை தாங்கிக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். இல்லை சார் வேலை மாறலாம்னு நினைக்கிறேன், வேலை மாறலாம், கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் போகக்கூடிய இடம்
உங்களுக்கு சாதகமான இடமா, உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாமல் வேலை மாற்றம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே வேலை இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் உங்களுக்கு வேலைலாம் கிடைக்காது. நீங்கள் பெருசாக சம்பளம் வேணும் எதிர்பார்ப்பீங்க, நல்ல பொசிஷன் எல்லாம் கரெக்டு தான். நீங்கள் படிச்சிருக்கீங்க, திறமை இருக்குது, எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. ஆனால் நடக்குமா ரியாலிட்டி அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கிடைச்ச வேலையை கிடைச்ச சம்பளத்தில் கிடைச்ச பொறுப்புகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். நீங்கள் இந்த வருஷம் பெருசாக நான் அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும், எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் வந்துடணும், எனக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன் வந்துன்னு நினைக்காம இருந்துட்டீங்கன்னாவே சேஃபு. இருக்கிறத காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. என்ன சார் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, நெகட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவாக சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு சேஃப்டியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதை பண்ணுங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் இந்த வருஷம் திருமணம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை அந்த வரனை செக் பண்ணிட்டு திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. திருமணம் ஆகாமல் இருக்காது, திருமணம் ஆகும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் உண்டு, கவனமாக இருக்கணும். அதேமாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேரேஜை உடனே செஞ்சிடணும். இல்லை நான் 3 மாதம் கழித்து பண்ணுறேன், 6 மாதம் கழித்து பண்ணுறேன், மண்டபம் கிடைக்கல, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்து திருமணம் நிற்பதற்கான சான்சஸ் கூட உண்டு. கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. அதேமாதிரி திருமணம் ஆனவர்கள் தேவையில்லாமல் குழப்பிக்காமல் நீங்கள் கல்யாண வாழ்க்கையில் அப்படியே ஈடுபடுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் இல்லை என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, தப்பான ஒரு சாய்ஸை செலக்ட் பண்ணிட்டோன்னு யோசிச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் வருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அமைதியாக இருங்க, லைஃப் என்ன கிடச்சதோ அதை லீட் பண்ணிங்கன்னா சிறப்பு. இல்லை பிரிஞ்சிட்டீங்க, வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் தள்ளி அந்த முடிவுகளை எடுப்பது சிறப்பு. ஒரு வருஷம் ரிலாக்ஸ்டாக தள்ளி இருங்க, தப்பு ஒன்றும் இல்லை, பிரிஞ்சிருங்க, அதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ தான் வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுக்குது, யார் உங்களுக்கு நல்லது பண்ணாங்க, யார் கெட்டது பண்ணாங்கன்னு தெரியும். அதை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கும்ப ராசி என்பர்கள் இந்த வருஷம் பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா அது யாரால் வரும் அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பானால வரும். திருமண வாழ்க்கையில் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. தொழிலில் உங்களால் வரும், நீங்கள் பெருசாக யோசித்து ஏமாறுவீங்க, கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த ஷேர் ட்ரேடிங்கில் நிறைய பேர் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த வருஷம் எங்கேயாவது பணத்தை முதலீடு பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒருத்தர் கடன் வாங்கி தரேன், இப்படி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகள் வரும், கேர்ஃபுல்லாக நல்லது. வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, வெளியூரில் போக சொல்கிறாங்க, போயிடுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, வெளியூருக்கு போங்க. இல்லை நீங்கள் ஒரு வேலை தேடுறீங்க, வெளியூரில் போய் தேடுங்க. வெளிநாடு போய் வேலை தேடுங்க. வெளிநாட்டில் வேலை தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க, சார் வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு பயங்கர பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வேறு ஊர் மாறி இருந்து வேலை தேடுறது நல்லது. வேறு ஊர் மாறி இருந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான விஷயங்களை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு கும்பராசி என்பதற்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகளை நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும். முக்கியமாக தசாபுத்தி பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது, அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள், புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவுடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது ஒரு பியூர் சயின்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்துபடி எப்படி வீடை அமைச்சு கொடுக்கறது,
நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி, பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம், பெயர் எப்படி வைக்கலாம், அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் இருக்குது, அதை எப்படி பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம், நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.